திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்கும் அதிராம்பட்டினம் அபய வரதீஸ்வரர். நற்றுணையாவது நமச்சிவாயமே என்ற வாக்குக்கு இணங்க தேவர்கள் தஞ்சம் அடையும் பொழுது அவர்களை காத்தருளிய அதிராம்பட்டினம் அபய வரதீஸ்வரரை பற்றி இந்த பதிவில் காண்போம். தன் தவத்தின் பலனால் சுமாலி, சுபாலி மற்றும் கமலாச்சன் என்ற 3 அசுரர்கள் யாரும் அழிக்க முடியாத இரும்பு கோட்டையை வரமாக பெற்றனர். இந்த கோட்டை எவ்விடத்திலும் சஞ்சரிக்கும் தன்மையுடையது. இதனை கொண்டு அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தும் பொழுது தேவர்கள் தஞ்சம் அடைந்த இடமே இத்தலம். இத்தலத்தில் அசுரர் வர அஞ்சுவதற்கு காரணம் திருவாதிரை மண்டலத்தில் வீற்றிருக்கும் அபய வரதீஸ்வரர் இத்தலத்தில் வீற்றிருப்பதால். இத்தல இறைவனை இரும்பு கோட்டையுடைய அசுரர்களை தன் சிரிப்பின் மூலம் அழித்ததால் திரிபுரத்தை எரித்தவர் என்று புராணம் கூறுகிறது. இத்தலத்தை இரணியன், இரணியாட்சன், சூரபத்மன் போன்ற அசுரர்கள் இத்தலத்தில் நுழைய அஞ்சுவதற்கு காரணம் இத்தல சிவன் தன் முன்னோர்களை அழித்தது போல் தன்னை அழித்து விடுவான் என்ற அச்சுறுத்தலே. இதை மெய்ப்பிக்கும் இத்தல இறைவனை வைரவ மகரிஷி மற்றும் பைரவ இத்தலத்தை இன்றளவும் சூட்சமாக வழிபடுகின்றனர். இத்தலத்தில் சுந்தரநாயகி ஆதி காலத்தில் சிவனை மணம் புரிய தவம் இருந்ததால் கையில் ஜலமாலையுடன் இன்றளவும் காட்சி அளிக்கிறாள். அவள் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் அவருக்கு அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக காட்சி அளித்தார் என்று ஐதீகம் உள்ளது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்திரு தலத்தில் ஆதி சுந்தரநாயகி முன் லிங்கோத்பவர் காணப்படுகிறார். திருவாதிரை நட்சத்திர மண்டலத்தில் அபய வரதனாக காட்சி தரும் சிவனை அதிராம்பட்டினத்தில் அபய வரதீஸ்வராக காட்சி அளிப்பதால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இத்தலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதால் அவர்கள் எல்லாவித தோஷமும் நிவர்த்தி அடைகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தலத்தில் இறைவனை சுந்தரர் திருவாதிரையான் என்று தன் தேவாரத்தில் பாடுகிறார். இது தேவார வைப்புத்தலமாக கருதப்படுகிறது. அதிவீரராம பாண்டியன் இத்தலத்தை கட்டியதாகவும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து தன் தோஷம் நிவர்த்தி பெற்றான் என தல வரலாறு கூறுகிறது. இத்தலத்து முருகன் சூரபத்மனை அழித்த 6 முகங்களுடன் வள்ளி தேவசேனையுடன் காட்சி தருவதால் ஐப்பசி சஷ்டி என்று இத்தல முருகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஆதி சுந்தரநாயகி, சிவனை மணர்ந்த சுந்தரநாயகி என 2 தேவியர் இத்தலத்தில் காணப்படுவதால் இத்திருத்தலத்தில் நவராத்திரி வழிபடும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் சங்கு தீர்த்தம் கொண்டு பக்தர்கள் வழிபடுவதால் இத்திருத்தலம் யம பயம் போக்க வல்லது. இத்தகைய மகிமை வாய்ந்த இத்திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம்